ஹே ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி உமன்ஸ் டே. இந்த வீடியோ பார்க்குற எல்லா லேடிஸ்க்கும் உமன்ஸ் டே விஷஸ். அண்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டு லேடிஸ் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். எப்படி பண்ணேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். 1 kg வஞ்சரம் ஃபிஷ் வாங்கி அதை ஸ்லைஸ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் பார்ப்போம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 50 கிராம்ஸு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பிளாக் பெப்பர், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, 1/2 லெமன் எடுத்துக்கணும், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு 2த்தையும் மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் மிளகு சீரகம் கருவேப்பிலை இது 3த்தையும் அரைச்சி அதையும் பேஸ்ட் ஆக்கிட்டு இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடணும். 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் 2 ஸ்பூன் ஆயில், இதை 2த்தையும் இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஆயில் போடுறதுனால அந்த ஃபிஷ்ஷில் இந்த மசாலா போய் நல்லா ஒட்டும். அதுக்கு தான் இந்த 2 ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணது. ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வஞ்சரம் ஸ்லைசஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்ததை இதில் இந்த மசாலாவில் போட்டு டிப் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். நான் 1 kg வஞ்சரம் வாங்கியிருந்தேன். நியர்லி 20 ஸ்லைசஸ் வந்துச்சு. இது மாதிரி வீட்லேயே வஞ்சரம் ஃப்ரை பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா இதோட கொஞ்சம் பெரிய ஸ்லைஸ் இருக்கும். ஒன்றும் 300, 350, 400 ரேஞ்சில் செல் பண்ணுவாங்க. பட் நம்ம இப்போ 20 ஸ்லைசஸ் ஆவரேஜாக நீங்கள் ஒரு 250 வச்சா கூட 5000 ருபீஸ் ஒர்த்தை நம்ம ஒரு 1000 ருபீஸ்லேயே ரெடி பண்ணுறோம். எல்லா ஸ்லைஸ்லேயும் மசாலாவை தடவி 1/2 அன் ஹவர் வச்சுட்டேன் நல்லா ஊருட்டுன்ட்டு. இரும்பு தவா ஒன்று எடுத்து வச்சேன். பழைய தவா தான். ஏன்னா இந்த நான்ஸ்டிக் புதுசில் செய்கிறது எனக்கு டேஸ்ட் வரல. அதனால் பழைய தவா வச்சுட்டு ஆயில் ஊற்றி 2 கொத்து கருவேப்பிலையை போட்டேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருந்தால இந்த மசாலாவில் ஃபிஷ் அதை எடுத்து ஒரு 8 to 9 பீசஸ் அவ்வளோதான் இந்த தவாவில் வைக்க முடியுது. ஸோ 9 பீசஸ் இந்த தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணேன். ஹை ஃப்ளேமில் இல்லை, மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில். ஏன்னா ஹை வச்சா ஒரு சைடு தீரும். ஸோ மீடியமோடு கொஞ்சம் அதிகமாக வச்சு ஃப்ரை பண்ணேன். ஒரு 5 மினிட்ஸ். இதுக்கு முன்னாடி மீன் குழம்பு அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. எல்லோரும் லேடிஸு கிட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபிஷ் ஃப்ரைக்காக. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இது 1 சைட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டேன். ஓரளவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. திருப்பி அந்த சைடு போட்டேன் எல்லா பீஸும். எடுக்கும்போதே அப்படியே உதிருது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வஞ்சரம் ஃப்ரைனாலே வேறு லெவல் தான். அதை திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே, திருப்பியாச்சு. திருப்பிட்டு அந்த கரண்டிலேயே ஒரு ப்ரெஸ் பண்ணேன். ஓகே, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு செட்டை திருப்பியும் கருவேப்பிலையை போட்டு இன்னொரு 8 to 9 பீசஸை ஃப்ரை பண்ணேன். இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை நாளைக்கு கலீக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸ்க்குன்னு எக்ஸ்ட்ராவே ஃப்ரை பண்ணேன். பட் அந்த மீன் குழம்போடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு 3 பீஸு வச்சு சாப்பிட்டோம். எல்லாமே காலி ஆயிடுச்சு. நாளைக்கு ஆஃபீஸில் கலீக்ஸ் எங்கடா வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு கேட்டால் இதுதான் என் ரியாக்ஷன். இட்ஸ் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஆல்.